நவம் என்றால் 9, பாஷாணம் என்றால் விஷம். நவபாஷாணம் என்பது 9 வகையான விஷங்கள். சித்தர்கள் முறைப்படி 9 விஷங்களை சேர்த்து கட்டுவதுதான் நவபாஷாணம் ஆகும். பாஷாணங்களில் மொத்தம் 64 வகைகள் உள்ளனவாம். இதில் நீலி எனும் ஓர் பாஷாணம் மற்ற 63 பாஷாணங்களை செயலிழக்க வைக்கக்கூடிய தன்மையுடையது. அந்த 9 பாஷாணங்கள் யாதெனில் சாதலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம் ஆகும். இந்த 9 பாஷாணத்தின் தன்மையில் நவகிரகங்களின் குணங்கள் ஒத்துள்ளன என்று கூறப்படுகிறது. போகர் சில நவபாஷாண சிலைகள் உருவாக்கினார் என்பது அனைவரும் அறிந்த செவிவழி செய்தியாகும். அதைத் தவிர வேறு சில நவபாஷாண சிலைகளும் உருவாக்கப்பட்டுள்ளது. இவை யாவும் உள்ள இடங்கள்: பழனி தண்டாயுதபாணி கோவில், பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில், சிவகங்கையில் பெருச்சி கோவில் என்ற இடத்தில் உள்ளது நவபாஷாண பைரவர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமாகரல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திருமாகரலீசுவர் நவபாஷாண சுயம்பு லிங்கம் ஆவார். இராமநாதபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தேவிப்பட்டினம் இந்துக்களின் புனித யாத்திரை தலம் ஆகும். இங்கு ஸ்ரீராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படும் நவபாஷாணம் என்ற நவக்கிரகங்கள் உள்ளன. நவபாஷாணங்களால் உருவான சுவாமி சிலையை வழிபடுபவர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படும் தீங்கு நீங்கும் என்றும், அச்சிலைக்கு அபிஷேகம் செய்த பால் அல்லது நீரை பருகுவதால் தீராத நோய்களும் கூட தீர்ந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது.